எஸ் சார். வேற என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுங்க சார். அது என்ன டிபில இருக்கிறது சரியாவே தெரிய மாட்டேங்குது. அந்த டிபி நல்லா தெரியறது மாதிரியாவது வைக்க வேண்டியதானே? தெரிய வேணாம், அது கொஞ்சம் தெரியாத மாதிரி வச்சா நல்லா இருக்குமே, தெரியாத மாதிரி வச்சு. சரி அப்பெல்லாம் வைக்கல பரவாயில்ல, பட் போட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ப்ளீஸ் வா. ஓகே எடுத்துக்கறாங்க சென்ட் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே தேங்க் யூ. கெஞ்சும் குரலில் கேட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் நகை காணாமல் போனது குறித்து புகார் அளித்த பெண்ணின் சகோதரியிடம் இன்ஸ்பெக்டர் போட்ட கடலை பேச்சு ஆடியோ வெளியாகி போலீசுக்கு காத்திருந்த மிகப்பெரிய ட்விஸ்ட். வேற என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுங்க சார். அது என்ன டிபில இருக்கிறது சரியாவே தெரிய மாட்டேங்குது. அந்த டிபி நல்லா தெரியறது மாதிரியாவது வைக்க வேண்டியதானே? தெரிய வேணாம், அது கொஞ்சம் தெரியாத மாதிரி வச்சா நல்லா இருக்குமே, தெரியாத மாதிரி வச்சு. சரி அப்பெல்லாம் வைக்கல பரவாயில்ல, பட் போட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ப்ளீஸ் வா. எடுத்துக்கறாங்க சென்ட் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே தேங்க் யூ. கரூர் மாவட்டம் வெங்கமேடு காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில வசிக்கிற பெண்ணோட நகை காணாமல் போயிருக்குது. இது குறித்து அவங்களோட சகோதரி புகார் அளித்திருந்தாங்க. இந்த நிலையில தான் காணாமல் போன நகை மீட்கப்பட்டிருக்கிறதா காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் அந்த பெண்ணோட சகோதரிக்கு வாட்ஸ்அப் மூலமா பேசிருக்காரு. அப்படி பேசும்பொழுது நகைய வாங்க நீங்க வர வேணாம், நானே உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்கறேனே, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு எல்லாம் கடலை பேச்சு போட்டிருக்காரு. இறுதியா வாட்ஸ்அப்ல வைத்திருக்கிற புகைப்படம் சரியா தெரியல அப்படின்னும் அதை எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில அனுப்புங்க அப்படின்னும் சொல்லிருக்காரு. அதுல வாட்ஸ்அப் டிபிய நல்லா தெரியற மாதிரி வைக்கலாமே, பரவாயில்ல எனக்கு தனியா ஒரு போட்டோ அனுப்புங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுற குரல்ல பேசிருக்காரு. இந்த ஆடியோ இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில மேலும் ஆடியோவோட உண்மை தன்மை குறித்து விசாரணையும் நடந்துட்டு வருது. இது ஒரு தரப்பு தகவல் மட்டும்தான், இன்னும் இது உண்மையா இல்லையா அப்படின்னு சரிவர தெரியவில்லை. தெரிஞ்சா மட்டும்தான் முழுசா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம கண்ணுக்கு வரும்.